விவசாயிகளுக்கு துரோகம் செய்யவில்லை என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். பிரதமரை எதிர்த்து வாரணாசியில் போட்டியிடாததன் காரணம் குறித்து நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் அவர் அளித்த தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். பாஜகவுக்காக 5 வருஷமா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. உடனே இன்னைக்கு ஆதரவு அப்படின்னு செய்திகள் வெளிவருது. நீங்க சொல்றீங்க, என்ன பண்ணீங்க, என்ன நடந்தது? நடக்கிறதுக்கு நாங்கள் எப்படி காசு வாங்க முடியும்? 141 நாள் போராடணும், கண்டுக்கவே இல்லை. இப்போ நாங்கள் அதுக்காக வாரணாசியிலே 111 விவசாயிகள் நிர்வாணமாக ஊர்வலம் போவதாக இருக்கோம். நிர்வாணமாக போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணதாக இருக்கோம். நிர்வாணமாக பிச்சை எடுத்து காசு வசூல் பண்ணி பண்ணதாக இருந்தோம். இதன் அடிப்படையில் எங்களை போயஸ் கோயல்னு சொல்லி ரயில்வே துறை அமைச்சர் இருந்தார், அவருக்கு தொடர்பு கொண்டார். எங்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா தொடர்பு கொண்டார்கள். நீங்கள் உங்களுடைய கோரிக்கை தான் என்ன சொல்லுங்கள். நாங்கள் 12/3 இதான் எங்கள் கோரிக்கை. 12/3 போட்டு தீர்மானம் போட்டோம். அதனுடைய நகலை அவருக்கு இங்கிலீஷில் தயார் பண்ணி அனுப்பணும். 12/3 அனுப்பணும். அந்த 12/3 பெற்றுக்கொண்டு அவரை எங்களை வாருங்கள், உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று பிஎஸ் கோயல் எங்களை அழைத்தார்கள். சரின்னா அவர் கூட தங்கமணி வந்தாங்க. இவங்கெல்லாம் தனியாக போயிட்டாங்க. எங்களை முரளி என்பவர் எங்களை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு இன்னத்து போனார். டெல்லி போய் அவர் 11 மணிக்கு அமித்ஷா ஐயாவை பார்த்தோம். உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டார். உடனே நாங்கள் அனுப்பிச்சு இந்த சீட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டார். நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு லாபகரமான விலை வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும்னு சொன்னோம். தபார் உங்களுடைய 6 கோரிக்கை 5 கோரிக்கை ஏற்றுக்கொள்கிறேன். கடன் தள்ளுபடி என்பது யோசித்து சொல்கிறேன். மற்ற நதிகளை இணைப்பது, அதற்கு ஆணையம் அமைப்பது, லாபகரமான விலை தருவது, உங்களுக்கு பென்ஷன் கேட்பது, சிறு குறு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுவது, சிறு குறு விவசாயியை பிரிக்காமல் பார்ப்பது, எல்லா விவசாயம் சேர்த்து பார்ப்பது, உங்கள் கோரிக்கைலாம் ஏற்றுக்கிறோம். நீங்கள் அனுப்பிச்சிங்க, தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிங்க, ஏற்றுக்கிறோம் அப்படின்னாரு. எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அங்கு போட்டியிட இல்லை என்று ஒத்துக்கிட்டு வந்தோம். அதுதான்.